சொல்லும்போது பாவம், அசுத்தம், அஞ்ஞானம், வேதனை, கண்ணீர், கசப்பு, பாடுகள், நிந்தை, அவமானம். ஆனா தேவன் சொல்கிறார், நான் உங்களை அதிலிருந்து புறப்பட பண்ணுவேன். இன்று கண்ட ஈத்தியனை நீங்கள் என்றுமே காண்பதில்லை. இந்த நாளிலே என் அன்புடைய பிள்ளையே, என்னாகமது புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை திருவர் வாசிக்க அன்பை கேட்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு விளங்கவில்லை என்றால், புரியவில்லை என்றால், என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 38 41 வசனங்கள் வாசிக்க தயவாய் கேட்கிறேன். வஸ்திரத்தின் வல்லமை. அப்படியானால் உன் வாழ்க்கையில ஒரு தேவன் நீ ஒன்று செய்யும் போது அதுல வல்லமை வெளிப்படும். உங்களுக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியும். திரும்ப சொல்கிறேன், ஒரு சவுலுக்கு தெரியுது சாமுவேலுடைய வஸ்திரத்தில் இருக்கிற வல்லமை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எலியாவினுடைய அந்த வஸ்திரத்தில் இருக்கிற வல்லமை எலிசாவுக்கு தெரிந்தது. எனவே வஸ்திரத்தில் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள், தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள். இந்த நாளில இந்த 4ஐயும் திரும்ப நினைப்பட்டு விரும்புகிறேன். ரிலேஷன்ஷிப், தேவனோடு இருக்கிற அந்த உறவு, பார்த்து, நினைத்து, செய்து. என்னாகும் 15ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை வருகிறது. பார்த்து, நோக்கி, நினைத்து, செய்து. இரண்டாவது, தேவனுடைய நிபந்தனைகள், எதிர்பார்ப்புகள். அந்த எதிர்பார்ப்பு என்னவென்றால் சத்தியம், வசனம், ஆவியானோருடன் உறவு. தேவனோடு இருக்கிற உலகத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? தேவனோடு இருக்கிற தொடர்ச்சியான உறவு. The greatest blessing in the world is the non-stop relationship with God. தேவனோடு இருக்கிற இடைவிடாத அந்த தொடர்பு தான் உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஊழியர்களுக்கும் பல நேரங்களிலே ஊழியர்களாகிய நாம் அந்த தொடரை விட்டு விடுகிறோம். Busy with many things. ஊழியங்கள், அலுவலகங்கள், குடும்பங்கள். ஆனால் the greatest blessing in the world, உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரோடு இருக்கிற இடைவிடாத நிகழ்கால தொடர் உறவு. மூன்றாவது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், தேவன் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பு. அதனை செய்யும் போது, அதை சொல்லும் போது, அதை நீ மக்களுக்கு அறிவிக்கும் போது, ரிடம்ஷன், ஒரு பெரிய வாழ்வு, ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய மீட்பு, ஒரு பெரிய சமாதானம். தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் இதை கேட்கிற யாவருக்கும் ஒரு வெற்றியை உங்களை புறப்பட பண்ணுவாராக. அடிமைத்தனத்திலிருந்து, ஏழ்மையிலிருந்து, இல்லாமையிலிருந்து, வறுமையிலிருந்து, நோயிலிருந்து, பிசாசன் பிடியிலிருந்து உங்களை புறப்பட பண்ணுவாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்.